Taste the Daily. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43ஆக அதிகரிப்பு. விடியா ஆட்சியில் மரக்காணம் சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் கள்ளச்சாராய மரண ஓலம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கையாளாகாத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிர் பலிகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி ஜூன் 24ஆம் தேதி அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் வரும் திங்கட்கிழமை காலை ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் உடல்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அஞ்சலி. உறவுகளை இழந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரிடம் துக்கம் நெஞ்சை அடைக்க கதறி அழுத பரிதாபம். கருணாபுரத்தில் வீதி வீதியாக நடந்து சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல். சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தாரை ஆறுதல் கூறி தேற்றிய அதிமுக பொதுச் செயலாளர். கள்ளச்சாராயம் அருந்தி பெற்றோர் பலியான நிலையில் பரிதவித்து நிற்கும் 3 குழந்தைகள். 3 குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுகவே ஏற்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. படிக்கக்கூடிய வரை கல்வி பெற்றிருந்த அரசாங்கத்துடைய கட்சி இல்லாத இப்போ இந்த வருமானம் இல்லாத இந்த சூழ்நிலையில் ஆண்டோறும் இந்த குடும்பத்திற்கு 5000 ரூபாய் அதிமுக கட்சி பத்தாண்டு காலம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் அதிமுக பொதுச் செயலாளர். கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை மதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம்.
பச்சை பொய் சொன்ன மாவட்ட ஆட்சியரை தோலுரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கள்ளச்சாராயம் அருந்தி சாகவில்லை என நாக்கூசாமல் பொய் சொன்ன முன்னாள் ஆட்சியர் ஸ்ரவன்குமார், திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையில் திமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் புகார் அளித்த போதும் காவல்துறை மெத்தனம் காட்டியதாக விமர்சனம். கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவல் நிலையம், நீதிமன்றம். எனினும் கள்ளச்சாராய விற்பனை கொடிகட்டி பறந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன. அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுமா? இன்னைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்தவர்களை காப்பாற்ற உதவும் ஒமிப்ரெசோல் மருந்து அரசு மருத்துவமனைகளில் இல்லாத அவலம். விடியா அரசின் அலட்சியமே அப்பாவி மக்களின் உயிர் பறிபோக காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறோம். 400 கோடியில் அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் தவற விட்டு விட்டார்கள். ஓமிப்ரெசோல் இந்த வியாதிக்கு முறிக்கிற விஷத்தை முறிக்கிற மருந்து தமிழ்நாட்டிலே இந்த மருந்து கிடையாது. இல்லை, ஓமிப்ரெசோல். அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடைய செய்ய வேண்டும் என்றால் ஓமிப்ரெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் மருந்துகள் இல்லாமல் தொடர்ந்து உயிரிழந்து வரும் அவலம். உயிர் காக்கும் மருந்து இல்லாமல் சிகிச்சையில் உயிருக்கு போராடும் பரபரப்பு காட்சிகள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகளால் கண்ணீர் கடலில் கருணாபுரம் மக்கள். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டிய விடியா அரசோ கோமா நிலை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலியால் சோகத்தில் மூழ்கி துக்கத்தில் ஆழ்ந்த தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறாமல் வருவாய்த்துறை வாகனங்களை கொடியசைத்து துவக்கி முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 77 வாகனங்களை கொடியசைத்து தொடங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு 40ஐ தாண்டிய நிலையில் பேரமைதி காத்து வரும் கனிமொழி எம்பி. இளம் விதவைகள் உருவாகும் மாநிலம் என பேசியவர் தற்போது அனாதைகள் உருவாகும் நிலையில் வெகுண்டு எழாதது ஏன் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாராயம் விற்ற குடும்பத்தினரின் வீட்டில் ஸ்டாலின் படம். திமுகவை சேர்ந்த கண்ணுக்குட்டி குடும்பத்தின் பின்னணியில் உதயசூரியன் எம்எல்ஏ என மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல். போதையில்லா தமிழ்நாடு என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னவானது என கேள்வி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் இறுதி ஊர்வலத்தின் போது கொட்டிய மழை. தமிழக வரலாற்றில் கிராம மக்களில் பாதி பேர் பிணமாகி சுடுகாட்டுக்கு சென்ற விடியா திமுக ஆட்சியின் அவலம்.
தாய் தந்தைக்கு கொள்ளி வைத்த ஒன்றும் அறியாத அப்பாவி குழந்தைகள். கள்ளச்சாராய அரக்கனால் எதிர்காலத்தை தொலைத்து நிர்கதியாக நிற்கும் பரிதாபம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியான 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம். மரணத்திற்கான காரணத்தை மூடி மறைக்கும் வகையில் உடல்களை தகனம் செய்ய விடிய அரசு தீவிரம் என மக்கள் சந்தேகம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரே தெருவில் 10 பேர் சடலமான சோகம். வீட்டு வாசலில் சடலங்களை வைத்துக்கொண்டு கதறி அழும் குடும்பத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கள்ளச்சாராயம் அருந்திய 16 பேர் நிலைமை கவலைக்கிடம். 10 பேர் வெண்டிலேட்டரில் இருப்பதாகவும் 6 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் ஜிப்மர் நிர்வாகம் அதிர்ச்சி தகவல். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலருக்கு கண் பார்வை பறிபோன பரிதாபம். கள்ளக்குறிச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் கண் பார்வை பறிபோனவர்கள் விவரங்களை விடிய அரசு மறைப்பதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் தலைவிரித்தாடுவது பற்றி 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதமே சட்டமன்றத்திற்கு தெரிவித்த அதிமுக எம்எல்ஏ மக்களின் உயிரை காக்குமாறு கொடுத்த கடிதத்துக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பாவி மக்களை காவு வாங்கும் விடிய அரசு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் மணிக்கு மணி அதிகரித்து வருவதால் மாவட்டம் முழுவதும் பெரும் பதற்றம். கலவர பூமியாக மாறும் நிலை ஏற்பட்டு வருவதால் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. கள்ளச்சாராயம் குடித்த 150க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் அனுமதி. தமிழகத்தின் கருப்பு தினமாக மாறிய ஜூன் 19. நைட்டு 2 மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது. என்ன சொல்றேன்னு தெரியல. கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. செத்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சதாக சாமி சாராயம் விற்க கூடாது. சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி, ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. எங்களை மாரி யாரும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வீடுகள் தோறும் சடலங்களை வைத்துக்கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கும் மக்கள். குடும்பத்தின் ஆணிவேரை இழந்து பிழைக்க வழி தெரியாமல் கதறும் சொந்தங்கள். உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய 29 அதிகாரிகளை நியமித்த பொம்மை முதல்வர். பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற மருத்துவர்களை நியமிக்காமல் வாழ்க்கையை பறித்து வாய்க்கரிசி போடவா அரசாங்கம் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவருக்கு அஞ்சலி செலுத்த சென்றவர்களும் கள்ளச்சாராயம் குடித்து பலியான கொடூரம். கள்ளச்சாராயம் குடித்து உயிருக்கு போராடியவர்கள் அடுத்தடுத்து இறந்ததால் சோகத்தில் மூழ்கிய கருணாபுரம். கருணை அற்றவர்கள் ஆட்சியில் இன்னும் எத்தனை உயிர்களை கள்ளச்சாராயத்துக்கு காவு கொடுக்க வேண்டும் என வேதனை. எல்லாம்
எடுத்ததற்கெல்லாம் குழு அமைக்கும் விடிய அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கள்ளச்சாராய சம்பவத்துக்கு குழு அமைக்காதது ஏன்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு கூட அமைச்சர்கள் குழுவை அமைத்தவர் நிவாரணம் வழங்க ஆறுதல் கூற குழு அமைக்காமல் அலட்சியம். கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் பதவி விலக வேண்டும். ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் ரிசைன் ஸ்டாலின் ஹேஷ்டேக். ஏன்பா என்னமோ நம்ம பசங்கெல்லாம் சாராயம் காய்ச்சான்னு புடிச்சு உள்ள வச்சியாமா? சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதம் சார். சட்ட ஈர வகையில எங்களுக்கு தெரியவில்ல. ஆனா சட்டவிரோதமா காய்ச்சினா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். பைத்தியக்காரனா இருக்கிறியா? அது சரி, நான் பாட்டு கொடி ஏத்திட்டு இருக்கிறேன். நீ உன்னோட மோட்டார் பைக் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம பசங்களெல்லாம் வெளியே திறந்துட்டு. முடியாது சார். என்ன மிஞ்சி பண்ணா டிரான்ஸ்பர் தானே பண்ணுவீங்க, பண்ணிக்கங்க. டிரான்ஸ்பர் தான் அசலூருக்கு இல்ல. உள்துறையை கையில் வைத்துள்ள பொம்மை முதல்வரை ராஜினாமா செய்ய சொல்லாமல் டாஸ்மாக் அமைச்சரை ராஜினாமா செய்ய சொன்ன அண்ணாமலை. திமுகவுடன் ரகசிய உறவு வைத்துக்கொண்டு முதல்வருக்கு எதிராக சீராமல் தன்னை தோற்கடித்தவருக்கு எதிராக சீறியதாக பாஜகவினரே கிண்டல். தலைவாசல் பகுதியில் பால் பாக்கெட்டுகள் போன்று இருசக்கர வாகனத்தில் நடைபெறும் கள்ளச்சாராய விற்பனை. கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடிய அரசின் காவல்துறை. மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்தால் உடனடியாக கண் பார்வை இழக்கும் அபாயம். கள்ளச்சாராயம் பருகுவதால் 48 மணி நேரத்திற்குள் உயிரிழப்பு ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை. எத்தனால் கூட நீங்கள் மெத்தனால் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர் 1 ml per kilogram மிக்ஸ் பண்ணாவே ப்ராப்ளம்ஸ் வரும். என்னென்ன ப்ராப்ளம் வரும்? மெயினாக மோர் தென் 30 ml மிக்ஸ் பண்ணால் 30 ml மிக்ஸ் பண்ணால் கண் பார்வை டெஃபினட் பர்மனெண்ட் டேமேஜ் ஆகும். விஷுவல் டேமேஜ் கண் பார்வை இழப்பு வந்துடும். பட் அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணால் உயிரிழப்பும் வரும். தமிழகம் முழுவதும் தலை விரித்தாடும் கஞ்சா, கள்ளச்சாராயம், குட்கா, மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருட்கள். காட்டாட்சி தர்பாரில் உயிர்களை பறிகொடுத்து கதறும் தமிழக மக்கள். திருவண்ணாமலையில் 300 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து மதுவிலக்கு அமலாக்க போலீசார் கண் துடைப்பு நாடகம். இத்தனை நாட்களாக பேரமைதி காத்துவிட்டு தற்போது புலி பாய்ச்சல் காட்ட காரணம் கள்ளக்குறிச்சி சம்பவம்தான் என மக்கள் காட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின் உதிரிபாக குடோனில் சிக்கிய 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா. தொடர்ந்து வடமாநில இளைஞர்கள் பிடிபடும் நிலையில் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடிய அரசு. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஏடிஜிபி பொறுப்பு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பி செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் கோபி சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பியாக நியமனம். வேலூரில் 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்து 8 ஆண்டுகளாக மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் கைது. ஆய்வு பணிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் திருடனை பிடித்து கொடுத்தவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்த விடியா போலீசாருக்கு எதிர்ப்பு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கோவையில் தொழிலதிபரிடம் 300 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் 5 பேர் கைது. வங்கி லாக்கரில் இருந்து 3 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான 480 சவரன் நகைகள் பறிமுதல். சென்னையில் நாட்டு வெடிகுண்டுகள், பயங்கர ஆயுதங்களுடன் 2 ரவுடிகள் போலீசாரிடம் சிக்கினர். விடிய ஆட்சியில் அதிகரித்துள்ள ரவுடிகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை.
புதுக்கோட்டை அருகே சுடுகாட்டு இடத்தை தனிநபருக்கு பட்டா மாறுதல் செய்ததை கண்டித்து சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். கிராம மக்களின் நூதன போராட்டத்தை கண்டு அஞ்சிய விடியா அரசு அதிகாரிகள் விரைவில் தீர்வு காணப்படும் என அறிவிப்பு. நாடாளுமன்றத்தின் மக்களவை இடைக்கால சபாநாயகராக ஒடிசா மாநில பாஜக மூத்த தலைவர் பத்ருஹரி மக்தாப் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. மிரட்டல் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் நடையை கட்டிய ஆப்கானிஸ்தான்.